ஹாய் வியூவர்ஸ், உருளைக்கிழங்கு வந்து முதல்ல நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் எடுத்து தனியாக வந்து உருளைக்கிழங்கு தனியாக வச்சுட்டு, அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா வெட்டி நறுக்கி ரசிக்கி போட்டுறணும். போட்டதுக்கப்புறமும் கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி அதில் கடுகு போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வதக்கி எடுக்கவும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா, மிளகாய்த்தூளும் இந்த மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. முக்கியமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான். அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, நீங்கள் எப்பயும் போல் உருளைக்கிழங்கு பொரியல் செய்வீங்களா, அந்த மாதிரி ஒரு பொரியல் மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து செஞ்சு வச்சுருக்கேன், சரிங்களா? அந்த பொரியல் செஞ்சதுக்கப்புறமும் மிளகாய் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக்கனால பாதி நறுக்கி அதில் இருக்க நடுவில் மட்டும் கொஞ்சம் விட்டு அதில் அந்த உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்கணும். முக்கியமாக அந்த மிளகாய் உள்ளே உள்ள அந்த காரச்சாரம்லாம் கேட்கலாம், அது எல்லாமே எடுத்து விட்ருங்க, சரிங்களா? அந்த விதைகளும் முக்கியமாக எடுத்து விட்டுறணும். அந்த விதைகள் இருந்து போட்டுறாதீங்க. ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப காரமாக சேர்ந்துடும், உங்களால் சாப்பிட முடியாமல் கூட போகலாம். அதனால் அந்த விதை எல்லாமே எடுத்துருங்க, சரிங்களா? விதையை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல மட்டும். அதுக்கப்புறம் அந்த பொரியல் செஞ்ச உருளைக்கிழங்கு வந்து அந்த மிளகாய் வற்றலுக்குள்ளே வச்சு கொஞ்சம் அளவாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இங்கே செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்ட்டு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போண்டா பஜ்ஜி மாவு அப்படின்ற ஒரு பாக்கெட் இருக்கும், அந்த மாவு வாங்கிக்கோங்க. அந்த மாவையும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. அது போக ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த மிளகாய் உருளைக்கிழங்கு வச்ச எல்லாமே அந்த மாவுல நல்லா பிரட்டி போட்டு அடுப்பில் எண்ணெயில் போட்டுறணும். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாய் வச்சு எல்லாமே ரெடி ஆகிரும். நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பர்.